சாமி, எனக்கு இருக்கிறது ஏர் நித்தியான்னு கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? உட்காருங்க. என்ன கண்டுபிடிக்க முடியல? இந்த பக்கம் போன் கொடுங்க. சுவாமி சொல்லு சீடா. இங்க ஒருத்தர் வந்திருக்காரு. அவருக்கு இருக்கிறது ஏர் நித்தியா இல்லைன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. சரி, அவன் மண்டைய காமி. இதோ காட்டுறேன். அது அவ்வளவுதான், போ சொல்லு. ஏன் சொட்ட தம்பி, உனக்கு இருக்கிறது சொட்டையாப்பா. கடவுளே வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாதாப்பா. சின்ன வயசுல இருந்தே என் நெத்தி இப்படிதான் சொல்லி தப்பிச்சுக்கோ. அது மட்டும் கொஞ்சம் கொடுங்க சாமி. யாரமா தெரியுங்க? உன் பையன் கிரவுண்ட்ல தான் விளையாடிட்டு இருக்கான். என்ன கிரவுண்ட்ல? இந்த கிரவுண்ட்ல. டேய் தினேஷ், என்னம்மா? விளையாடிட்டு வீட்டுக்கு சீக்கிரம் வாடா. வந்துடுறேன். எனக்கு ஏர் நித்தியா இல்லைன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சாமி. என் தலையில கிரவுண்டு தான் தெரிஞ்சது, உங்க தலையில பாதி தமிழ்நாடே தெரியுது தம்பி. ஒரு கோதுக்கு ஒரு முடி வந்தா பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு ஊதுக்கே இவ்வளவு முடி வருது. இதுக்கு வேற வழி இல்லையா சாமி? நெத்தியில எம்ம புட்டுருச்சு தலைவா. இது ஏறி நெத்திக்கும் மேல. நீங்க போயிட்டு வாங்க. சாமி, ஒரு டவுட். எல்லாரோட ஏர் நித்தியை கண்டுபிடிக்கிறீங்களே, உங்களோட ஏர் நித்தியை எப்ப கண்டுபிடிச்சீங்க? ஒரு நாள் நான் ரோட்ல நின்று போன் பேசிட்டு இருக்கும்போது 2 ரியல் எஸ்டேட் காரங்க வந்து என் மண்டையை பார்த்து ரொம்ப நாள் எப்படி இந்த இடம் காலியா இருக்கலான்ட்டு அதுல லேண்ட் ஃபார் சேல்னு போஸ்டர் ஒட்டிட்டு போயிட்டாங்க. நான் வண்டியே ஓட்டாம ரோட்ல நின்னாலும் என் நெத்திலேருந்து வர ரிஃப்ளெக்ஷனால எதிரில் வரவன் நான் சைட் மிரர் தலையில மாட்டிருக்கேன்னு நினைச்சு கெட்ட வார்த்தை திட்டுவான். ஏடிஎம் போனா ஹெல்மெட்டை கழட்டி வைங்கன்னு அலாரம் வரும். ஆனா நான் ஹெல்மெட்டே போட்டிருக்க மாட்டேன். இதை வச்சுதான் எனக்கு ஏறு நெத்திங்கிறதையே நான் கண்டுபிடிச்சேன். பார்க்கிங் என்னடா பண்றீங்க? கும்பறாங்க, வாங்க அந்த பக்கம் கார் ஒண்ணும். சாமி, நீங்க வரலையா? அவர் காரை பார்க் பண்ண போறேன்னு சொன்னதே என் மண்டையில தான்.